இந்த லேடி சிதைந்த ஒரு பழங்காலத்து ஓவியத்தை சரி செய்யறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஓவியம் நெருப்பு புகப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த ஓவியம் 15ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்டது. சோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லா எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்ட்டு இந்த லேடி சொல்றாங்க. இந்த ஓவியம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு எனக்கு குறைஞ்சது 1 மாசமாச்சு ஆகும்னு சொல்றாங்க. 1 மாசமா 2 வாரத்துல நீங்க எனக்கு இதை சரி பண்ணி தரணும். ஏன்னா லண்டன்ல இதை ஒரு பெரிய தொகைக்கு நான் ஏலத்துல விட போறேன்னு இந்த லேடி சொல்றாங்க. என்னது 2 வாரத்துல சரி பண்ணுமா? இதை எப்பறம் நான் 2 வாரத்துல சரி பண்ணுவேன்ட்டு புலம்பிக்கிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க டூல்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு பாடுற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. உடனே மாடியில போய் யார் அது பாடுறதுன்னு அந்த பொண்ணு போய் தொடுறாங்க. தொட்டோன்னு அந்த பொண்ணு பயந்து ஓடிடுறா. அப்புறம் மறுபடியும் அந்த பெயிண்ட கிளீன் பண்றாங்க. அப்ப அதுல அமானுஷமான உருவம் தெரியுது. இவங்க கையை இவங்களே கத்தியாலையும் கட் பண்ணிக்கிறாங்க. அங்க சடனா திடீர்னு கரண்ட் போயிடுது. அங்க ஒரு ஆள் வராரு. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா. அவர் தன்னோட கழுத்தை அவரே கத்தியால கட் பண்ணிக்கிறாரு. ஆனா இது எல்லாமே இந்த பொண்ணோட பிரம்ம. இந்த பெயிண்டிங்கை சரி செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமே அமானுஷமா நடக்குது.